ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முழு ஆண்டு தேர்வுக்கான ஆனுவல் எக்ஸாமுக்கான முக்கியமான வினாக்கள், மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்டு முக்கியமான இம்பார்ட்டண்டான 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அண்ட் 8 மார்க் இதிலிருந்து தான் வரும். இதெல்லாம் முக்கியமான கேள்வி. சரிங்களா? உங்களுக்காக நான் கொஸ்டின்ஸ் மாடல் 2 எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 நீங்கள் கம்பேர் பண்ணி படித்தாலே போதுமானது. இதிலிருந்தே தான் நம்மளுக்கு எக்ஸாமில் கட்டாயம் வரும். ஸோ இந்த முக்கியமான வினாக்களை நீங்கள் படித்தா போதும் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம ஒரு 50 மார்க் எடுத்துடலாம் கன்ஃபார்மாக. ஸோ இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான 2 மார்க், 3 மார்க் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக முக்கியமான வினாக்கள்லாம் எடுத்து போடுவேன். ஸோ லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னாக்க இது ஒரு மாடல் கொஸ்டின் தான். சரிங்களா? இது டோட்டல் 100 மதிப்பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. 15 ஒன் வேர்ட்ஸ். சரிங்களா? டோட்டல் 15 ஒன் வேர்ட்ஸ். ஒன் வேர்டு நம்மளுக்கு மேக்ஸிமம் எங்கேருந்து வரும்? புக் பேக் உள்ள கொஸ்டின் தான் வரும். சரிங்களா? அப்போ புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? 15 ஒன் வேர்டுக்கு அடுத்து அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். 16 விடைக்கேற்ற வினா அமைக்க. 17 நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும். 18 இணைய வழியில் இயக்கும் மின்னணு இயந்திரங்கள் எவையேனும் 5 குறிப்பிடுக. 19 நடுக்கல் என்றால் என்ன? கற்கொண்ட பச்சை பாம்பு எதற்கு உவமையாக்கப்பட்டுள்ளது? அதுக்கடுத்து 21 தரும் என முடியும் பொருளை எழுதுக. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இலக்கண குறிப்புன்னு சொல்லுவோம்ல, நம்ம இலக்கணத்துலேருந்து இது 2 மார்க் கொஸ்டின்ஸு. இதுதான் நீங்கள் இதுலேருந்து சின்னதுன்னு நினைக்கக்கூடாது. இதில் தான் நம்மளுக்கு மார்க்ஸ் நிறையா வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு தடவை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள். இது பத்தியை படித்து பதில் தருக. இது ஈஸி. ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஒன்றுக்கு ஒரு மார்க், 3 மார்க் எழுதிடலாம். அதுக்கடுத்து 30ஆம் கேள்வி. சங்ககால பெண்பார் புலவர்களின் பெயர்களை எழுது. 31 முழு உருவ சிற்பங்கள், படைப்பு சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ். பழங்களை விடவும் நசுங்கி போனது. இடம் சுற்றி பொருள் தருக. ஆண்டாளின் கனவு காட்சிகளை எழுதுக. காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராண பாடலை அடிப்பில்லாமல் எழுதுக. அல்லர் பலனந்து என தொடங்கும் முத்தொள்ளாயிர பாடலை எழுதுக. சரிங்களா? நம்ம மனப்பாட பகுதி. ஸோ ஏதாவது இதில் 2 எழுதுனா போதுமானது. ஆனால் 34வது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம கட்டாயம் எழுதியே ஆகணும். சரிங்களா? மனப்பாட பாட்ட பகுதி. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க 3 மார்க் கொஸ்டின்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 3 மார்க் கொஸ்டின்ஸ் 35, 36, 37 ஏதாவது 2 எழுதுனா போதுமானது. வல்லின மிகும் இடங்கள் எவையேனும் 3 சான்றுகள் தருக. உருவக அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சரிங்களா? அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். இக்குறட்பாவிற்கு அழகிட்டு வாய்ப்பாடு தருக. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். அனைத்து வினாக்களுக்கும் இது அல்லது கேள்வி. ஸோ நீங்கள் 2 ஏதாவது எழுதுனா போதும். 38 2 கொடுத்துருக்காங்க. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்தெழுது. இது இல்லைண்டா என் சமகால தோழர்களே கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது? இது 2 ஏதாவது நம்ம ஒன்று எழுதினா போதுமானது. அதுக்கடுத்து உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுதுக. அப்படி இல்லை அப்படி என்றால் உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி 10 படிகளை பதிவஞ்சலியில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பதற்கு ஒரு கடிதம் எழுது. சரிங்களா? இந்த ஒரு கடிதம், அது இல்லைன்னா அந்த 2 எழுதுனா அவங்களுக்கு 5 மார்க். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பார்த்தோமாகும் இது அதே தான் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அல்லது கேள்வி. இது சமூகத்திற்கு என் பணிகள் மொழிபெயர்க்க. 2ல் ஏதாவது ஒன்று நம்ம எழுதணும். 42 சேம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்?
நீங்கள் எதுவுமே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எழுதிக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இன்னொரு எக்ஸாமினேஷன் எல்லா கொஸ்டினும் நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ ஒரே கொஸ்டினை உட்காந்து எழுதிட்டே இருந்துருக்காங்க. அதனால் எல்லாமே பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க 8 மார்க் கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான அனைத்து வினாக்களுக்கும் முடியலை. இது நல்லது கேள்வி. சரிங்களா? ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்று போட்டுக்கொள்வதற்கான காரணங்களை விவரிக்க தமிழ்நாட்டு சிற்பங்கள் கலைநயம் மிக்கனவாகவும் வரலாற்று பதிவுகளாகவும் இருப்பதை நிரூபிக்க. இரண்டில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு இதுலேருந்து தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழைத்தாயின் பாத்திர படைப்பை விளக்குக. சரிங்களா? குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. முன்னுரை கல்வி, பெண் கல்வியின் பயன்கள், சமூக மாற்றம், சாதனை, பெண்கள், முடிவுரை. அல்லது அது இல்லை என்றால் எனது பயணம் என்னும் தலைப்பில் உங்கள் அனுபவங்களை வர்ணித்து எழுதுக. மிக்க ஈஸியான கொஸ்டின் தான். நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு பாயிண்ட் படி எழுதுனா நம்மளுக்கு 8 மார்க் ஈஸியாக கிடச்சிடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தோம்னாக்க உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இது செகண்ட் ஒன். சரிங்களா? இது ரெண்டும் கம்பேர் பண்ணி நீங்கள் 5 மார்க் 8 மார்க் இதில் உள்ளதே நீங்கள் படித்தாலே போதுமான ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஈஸியாக நீங்கள் எக்ஸாம்பிள் அடித்து தூக்கி மார்க் வாங்கிக்கலாம். சரிங்களா? 15 1 மினிட்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2 மார்க் பார்த்தோம்னாக்க விடைக்கேற்ற வினா அமைக்க. ராவணனை முதன்மை நாயனாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ராவண காவியம் குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் ஆவார். அதுக்கேற்ற விடைக்கேற்ற வினா அமைக்க. சரிங்களா? பதினேழு பார்த்தமாக கன்னி என்பதன் விளக்கம் யாது? 18 பகுத்தறிவு என்றால் என்ன? சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? தென் திராவிட மொழிகள் 4 எழுதுக. தரும் என முடியும் பொற்பாவினை எழுதுக. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின். 5 எழுதணும். 2 மார்க் கொஸ்டின் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இலக்கண குறிப்பு மாரி இது எழுதணும். இலக்கணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு முக்கியமானது. எவ்வளோ மார்க்கு? 10 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பகுதியெலாம் விடாதீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ். மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுக. உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. அதுக்கு பத்தியை படித்து பதில் தருக. இது ஈஸி. அதில் பரவ படிச்சுட்டு அதில் உள்ளதை எழுதுறமாக்கு 3க்கு 3 மார்க்கு. ஸோ 1க்கு 2 தடவை நீங்கள் படித்து பார்த்துட்டு எழுதுங்க. ஓகே. அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின். காலந்தோறும் தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது? என் சமகால தோழர்களை கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது? கடலெல்லாம் கலைக்கரும்பு என தொடங்கும் பாடல். பூவாது காய்க்கும் என தொடங்கும் சிறுபட்ச மூலப்பாடல்களே எழுது. எவையானும் 2 வினாக்களுக்கு 3 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அது 2லேயும் வந்து ரிப்பீட்டான கொஸ்டின் தான் வருது. ஸோ அந்த ரிப்பீட்டான கொஸ்டின்லாம் விட்டுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படிச்சுங்க. 35 பார்த்தோமாங்க சொல்வின் வரு நிலையணியை சான்றுடன் விளக்குக. வல்லினம் மிகா இடங்களுக்கு 3 எடுத்துக்காட்டு தருக. அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுக. பிறநாணத்தக்கது தான் நானா நாயின் அறம் நாண தக்கது உடைத்து. சரிங்களா? அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். 38 39 40 ஏதாவது 2ல் 1 நம்ம எழுதுனா போதுமானது. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. அல்லது ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விளக்குக. 39 பார்த்தமாக உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ். இது ஏற்கனவே லாஸ்ட் நான் கொஸ்டினில் பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுக்கடுத்து உங்களின் நண்பன் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எஸ் ராமகிருஷ்ணன் கால் முளைத்த கதைகள். இது 2மே முக்கியமானது. லாஸ்ட்டில் கேட்டதே அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகே. இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல அதில் ஓகே. 40 வந்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இந்த படத்தை வச்சு நீங்கள் எழுதுனா உங்களுக்கு 5 மார்க்கு. இது மொழிபெயர்க்க 5 மார்க். நீங்கள் கற்றறிந்த சாதனை பெண்கள் குறித்து விரிவான எழுதுக. அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் 2 இணையவழி சேவைகள் பற்றி விவரிக்க. சரிங்களா? இதெல்லாம் ஈஸியானது. 8 மார்க் வந்தமாக்கும் தண்ணீர் விவரிக்கவும். தாய்மைக்கு வறட்சி இல்லை கவிதையினை சுருக்கி எழுதுக. பெண் கல்வி குறித்து எழுதுக. வீட்டிற்கோர் புத்தக சாலை தலைப்பின் கட்டுரை எழுதுக. தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் அவற்றின் விளக்கங்கள் குறித்து கட்டுரை எழுதுக. தமிழ்நாட்டு சிறப்பங்களின் கலைநயத்தினை விளக்குக. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து 2 நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதில் உள்ள 8 மார்க் 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் 1 மார்க் நம்மளுக்கு வந்து
ஃபுல்லாக வரலனாலும் கொஞ்சமாவது வரும் நம்மளோட ஆனுவல் கடைசி எக்ஸாமினேஷனுக்கு, ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கன்ஃபார்மாக. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு முக்கியமான 2 மார்க் 3 மார்க் நான் போடுவேன். அண்டு மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் notification when I will upload a new videos. Okay students, thank you for watching this video. And உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் TN Study Guide.